குர்ஆனை எடுத்து ஓதி கொண்டு படுப்போம், அந்த எண்ணம் நமக்கு வர்றதில்லை. ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் ஒரு பெரிய மகான், அவங்க சொல்லுவாங்க, இரவின் ஆரம்பத்திலேயே எழுந்துருவேன், கொஞ்ச நேரம் இஷாவை தொழுதுட்டு படுக்கிறது, ஆரம்பத்திலே எஞ்சிருவேன், எஞ்சி டயத்தை பார்த்தா இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் தக்பீர் கட்டி நான் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பேன். குர்ஆன் ஓதுவதில் இவ்வளவு லயித்து போயிடுவேன், இவ்வளவு இன்பத்தில் மூழ்கி இருப்பேன். காலையில் ஃபஜ்ர் வக்து வந்துடும், ஆனால் குர்ஆன் ஓதிய அந்த நிறைவு எனக்கு ஏற்படாது. ராத்திரி பூரா ஓதி இருப்பாரு, இரவெல்லாம் ஓதி முடிப்பேன், ஃபஜ்ருடைய வக்து வந்துடும், ஆனால் குர்ஆன் ஓதுவதில் ஏற்பட்ட ஆசை தீர்ந்திருக்காது. இதான் அவர்களுடைய இரவு நேரங்கள் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இரவு நேர இன்பம் இருக்குது, அது உலக ஆபாசங்களில் கழிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு அந்த ஆபாசத்தில் கழிப்பதில் கிடைக்கிற இன்பத்தை விட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இரவு நேர வணக்கம் இன்பமானது. இரவு நேரத்தில் நிற்பது, இரவு நேரத்தில் ஓதுவது, இதெல்லாம் ஆசாபாசங்களில் கழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த இன்பத்தை விட இவர்களுக்கு இன்பமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தூங்குறது ரொம்ப கம்மி தான். சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவோடு பேசிக்கொண்டு இருப்பாங்க. பிறகு சொல்லுவாங்க, ஆயிஷா என்னை விட்டு விடு, நான் வணங்க வேண்டும், நீ எனக்கு பிரியமானவள், உனக்கு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் எனக்கும் சந்தோஷம் அளிக்கும், ஆனாலும் நான் இந்த இரவு நேரத்தை என் ரப்புக்காக ஒதுக்குகிறேன் என்று சொல்லி ஒது செய்வாங்க. அழகான முறையில் ஒது செய்து விட்டு நின்று தொழுவாங்க. தொழ ஆரம்பித்ததுமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, பெருமானார் அழ துவங்கியதும் அவங்களுடைய கண்ணீர் துளி என் மடியில் விழும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்களுடைய தாடியெல்லாம் நனைஞ்சிருக்கும். அதற்கு பிறகு பார்த்தா பெருமானார் நின்ற இடத்தில் உள்ள தரை நனைந்திருக்கும். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம். இமாம் மௌசாஇ என்று ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ராத்திரி குர்ஆன் ஓதி தொழுவாங்க. காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் பார்த்தா பாயெல்லாம் நனைஞ்சிரும். ஒரு நாள் காலை நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்தாங்க. இமாம் மௌசாஇ இரவில் தொழுத பாய் நனைஞ்சிருக்கிறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டு அம்மா ஔசாயியுடைய மனைவியிடத்தில் சொன்னாங்களாம், ஏமா இந்த பாயில குழந்தை சிறுநீர் போயிருக்கும் போல் தெரியுது, இந்த பாயை சுத்தப்படுத்தி வைன்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்களா, அது குழந்தையின் சிறுநீர் அல்ல, என் வீட்டில் உள்ள பெரிய அறிஞரான என் கணவருடைய கண்ணீர். இது இன்று நடப்பதல்ல, நீ இன்னைக்கு பார்க்கிற, இது தினசரி நடக்கும். அவர் ராத்திரி தொழுத பாயை காலையில் பார்த்தோன்னு சொன்னா பாயெல்லாம் நனைஞ்சிருக்கும். இதான் அவருடைய இரவு நேர வணக்கம் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய இரவுகளும் பகல்களும் எவ்வளவு மோசமாக கழிகிறது, எவ்வளவு மோசமாக நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் உலகத்தில் நடக்கிற எல்லா விபத்துகள் ஆபத்துகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனாலும் நமக்கு ஆகிரத்தின் மீதான நாட்டம் வர்றதில்லை. எனவே ரமதானுக்கு முன் இரவு காலங்களை அழகுபடுத்துங்கள். இரவுல நீண்ட நேரம் வணங்குறதுக்கு நாங்கள் ஹாஃபிஸா இல்லையேன்னு நினைக்கலாம். நாங்கள்லாம் ஹாஃபிஸுகள் இல்லையே, எவ்வளோ நேரம் வணங்க முடியும்? ஹாஃபிஸா இருக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை திரும்ப 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 ஓதிக்கிட்டே இருங்க. எது தெரியுமோ அதை ஓதுங்க. ஒரு சஹாபி இரவெல்லாம் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, ராத்திரி பூரா ஓதுனாங்க. அவருக்கு அதில் அப்படி ஒரு இன்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, இந்த தோழர் ராத்திரி எல்லாம் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தார். ஒரே சூறாவை ஒரே வசனத்தை மீண்டும் மீண்டும் ஓதலாமா? சில நோக்கங்களுக்கு ஓதலாம். அந்த நோக்கம் இல்லைன்னா உலமாக்கள் மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. அப்போ இன்பத்தோடு ஓதலாம், தவறு இல்லை. நீண்ட நேரம் தொழணும். ஒருத்தருக்கு பெரிய சூறாக்கள் தெரியாது, தெரிஞ்ச சூறாவை ஓதி தொழுகை நீட்டுறதுக்காண்டி ஓதலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட போது அப்படியா சொன்னாங்க. சரிதான், சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கிறது, அதை ஒரு முறை ஓதுவதானது முழு குர்ஆன்ல 1/3 ஓதியது போலன்னு சொன்னாங்க. குல் ஹுவல்லாஹ் சூராவை ஒரு தடவை ஓதுவதானது 1/3 ஓதிய போது. என்ன காரணம்? குர்ஆனுடைய மொத்த கருத்துக்களும் என்ன 3 தான். குர்ஆனுடைய மொத்த கருத்துக்கள் 3 தான், ஷரியத்துடைய சட்டங்கள். குர்ஆனுடைய 2வது கருத்து என்ன? முன் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள். 3வது என்ன? குர்ஆன்ல ஏகத்துவம். மொத்த குர்ஆனும் ஃபாத்திஹாவிலிருந்து நாஸ் வரைக்கும் குர்ஆனை இந்த 3 கருத்துக்களில் அடக்கலாம். சட்டதிட்டங்கள், முன் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகள், ஏகத்துவம். குல் ஹுவல்லாஹ்ல ஏகத்துவமே இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. எனவே குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டா குர்ஆன்ல 3ல 1 ஓதுன மாதிரி. அப்போ அவர் அப்படி ஓதினாரா? அவர் அழைத்து கேட்டாங்க, ஏன் அந்த சூறாவே ஓதினீங்களாமே, எனக்கு அதன் மீது அப்படி ஒரு இன்பம்.
அப்படி ஒரு இன்பம். அல்லாஹ் உம்மை நேசிக்கிறான் என்று அவருக்கு சுப செய்தி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே ஆயத்தை ராத்திரி எல்லாம் ஓதுனாங்க. சூரா மாயிதாவுடைய இறுதியில் வரக்கூடிய இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது அது. மறுமையில அல்லாஹ்வுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்கும். அது மாயிதாவுடைய கடைசியில அந்த உரையாடலை தான் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பிரத்யேகமா விசாரிப்பான். நம்ம அவங்களுடைய சரித்திரத்தை சொன்னோமா இல்லையா, அவங்கள்ட்ட கேட்பான், உங்களை கடவுளாக்குமாறு நீங்க சொன்னீங்களான்னு சொல்லி. அதுக்கு அவங்க பதிலளித்து கொண்டே வருவாங்க, நான் அப்படி சொன்னான்னு சொல்லி. அதுல கடைசியா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள். இன் துஅذிபுஹும், நீ தண்டித்தால் உனக்கு உரிமை இருக்குது, உன்னுடைய அடியார்கள் தான். நீ மன்னித்தால் நீ ஆவற்றின் மீதும் சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை ஈசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு முழுக்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க. இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக்கன்னு சொல்லி.